ஹலோ ஹலோ, யாரு? ப்ரொஃபசர் சோமசுந்தரமா? என்ன ரொம்ப சீரியஸா இருக்கா? இதோ 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கீதா, கீதா, எங்க அம்மாவுக்கு ஒரே ஜுரமா மயக்கப்பட்டு விட்டாங்க. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க சார். அம்மாவாவது அப்பாவாவது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பாப்பா சார், அப்படிதான் சொல்லாதீங்க சார். எங்களுக்கு உதவி செய்யணும்னு யாரும் இல்லை. செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க சார். இப்போ உன்னோட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. சார், எனக்கு அம்மா தவிர யாரும் இல்லை. அப்பா எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. என்ன உங்க மக மாதிரி நினைச்சுங்க சார். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். எனக்கு இப்ப அவசரமா போகணும். கீதா, கீதா, ஏமா அம்மாக்கு ரொம்ப ஜரமா இருக்கு. டாக்டர் அழைச்சுக்கிட்டு போலான்னு வந்து வரவே மாட்டேங்கிறாரு. இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? அது என்னது? உன்னதா? ஆமா, எங்க அம்மா கொடுத்தாங்க. இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. உங்க அம்மா பேரு? கமலா. கமலா? கமலா? சந்தேகமே இல்லை, நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்த அதே கமலா தான். ராதா, கமலா யார் தெரியுமா? என் மகனோட மூத்த மனைவி. உன் நல்வாழ்வுக்காக தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமலேயே இருந்துட்டாம்மா அந்த உத்தமி. கமலாவுடைய மகளாமா நீ. உங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பம்மா. முதல்ல இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவ அம்மாவை காப்பாத்துங்க. நமக்கு வாழ்வு கொடுத்து அவ சாகக்கூடாது. வாட் இஸ் திஸ் ராதா? நான் வேற அர்ஜென்ட் கேஸுக்கு போயிட்டு இருக்கேன். அப்பம் பேர் தெரியாத அனாதை படலாம் கூட்டிட்டு வந்து உயிரா வாங்க. யார் அனாதை? யார் சொன்னது இவளுக்கு அப்பா இல்லைன்னு? இவளுக்கு அப்பா இருக்கார். அவர் படித்தவர், பணக்காரர், பட்டம் பெற்றவர், கௌரவம் உள்ளவர், பெரிய டாக்டர். அவர் பெயர் மிஸ்டர் சுந்தர். கீதா உங்க மகதான், உங்க மூத்த மனைவியின் மகள். மூத்த மனைவியா? ஆமா, இந்த வீட்டிலே வேலைக்காரியா வந்து நமக்கெல்லாம் உழைச்சு உழைச்சு உருக்குலைந்தாலே ஒரு அபாக்கியவதி. அந்த கமலாதா உங்க மூத்த மனைவி. என் நன்மைக்காக தான் யாருன்னு காட்டிக்கொள்ளாம வாழ்ந்தாலே ஒரு உத்தமி. அந்த கமலாதான் உங்க மூத்த மனைவி. இவர் எங்க அப்பாவா? ஆமாடி கண்ணி, இவர் உங்க அப்பாதான். வாங்க பாப்பா. கீதா, 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 கீதா,
கிடைக்கிற வரைக்குமா எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாயே. கமலா, வேண்டாமா, படுத்துக்க. அழாத ராதா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே நல்ல நாள். என் கீதாவுக்கு அப்பா கிடைச்சிட்டான். கமலா, நீ இருந்து வாழ வேண்டிய வீட்டில் ஒரு வேலைக்காரிய போல இருந்துட்டி. அப்படி சொல்லாதீங்க. மனைவியா உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பவுமே வேலைக்காரிதானே. கமலா, ராதா, எனக்காக ஒரு உதவி செய்யறியாம்மா? சொல்லு கமலா, என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் கொண்டு வரியாம்மா? சுமங்கலியா இறந்து போனா பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்க போகுது ராதா. கீதாவை உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு உயிரை கூட வீண் போகல. கீதா, இனிமே இவங்கதான் உனக்கு அம்மா. எனக்கு யாரும் வேண்டாமா, நீதான் வேணும். அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அப்பா கிடைச்சிட்டாரு. இப்ப அம்மா இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. அழாத கீதா, நீ எப்போ அம்மான்னு கூப்பிட்டாலும் நான் ஓடி வரேன்டா கண்ணு. கீதா, கீதா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதம்மா.